Hi friends, நான் உங்கள் பின்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்லயே சேஃபா இருந்துக்கோங்க. நீங்க எல்லாரும் சாக்கோ கேக்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. பட் நம்ம இன்னைக்கு சாக்கோ லாவா பனானா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாக்கோ லாவா பனானா ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்தது பார்த்து வேண்டாம், இந்த டைப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பழுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உருண்டையெல்லாம் பிடிக்கும்போது அது கரெக்டான பொசிஷனில் வராது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி டேரி மில்க் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இனி நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இனி தேவைப்படும் போது மட்டும்தான் நான் இதை எடுத்துக்குவேன். அதே மாதிரி நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம்பழத்தை வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இதே மாதிரி அதோட தட்டை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பழத்தோட 2 சைடையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது கொள்ளாடி வச்சுருங்க. நீங்கள் தட்டு வைக்காமல் டைரெக்டாக தண்ணியில் வேக வச்சிடாதீங்க. அப்படி வேக வச்சிங்கன்னா நம்ம பிசையும் போது லூஸ் ஆயிரும். அதனால் உருண்டைகளாக பிடிக்க முடியாது. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை மூடி வைக்க போகிறேன். விசில் வாரது வரை ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். நம்ம பழம் அழகாக வந்தாச்சு. நம்ம இனி தோலை நீக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம இனி இதை க்ரஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இதே மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்சியிலலாம் போட்டு அடிச்சிடாதீங்க, பிறகு ரொம்ப கொலகுலன்னு போயிடும். பிறகு உருண்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு க்ரஷர் வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் போதும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிரும். அதனால் கட்டி இல்லாமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அழகாக க்ரஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். க்ரஷ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக போட்டுட்டிங்கன்னா சில டைம் கூடுறதுக்கும் சான்ஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கும்போதே பண்ணிக்கோங்க. இது சூடாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் சூடாக இருக்கும்போது பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ண போகிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. என்ன தான் அது நல்லா சாஃப்டாக உருண்டையாக வரும். இல்லைன்னா அங்கங்கேயா திட்டு திட்டாக இருக்கும். அதனால தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உருண்டை. இனி நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம இந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வடைக்கு சப்புறது மாதிரி இதே மாதிரி சப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நம்ம இதுக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தும் இதே மாதிரி ஒரு உருண்டையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் வச்சு சப்புனதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு சாக்லேட் வச்சுட்டு இதை மூடி எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் வெளியே தெரியாதது மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது உருகி மெல்ட் ஆகி போயிடும். அதனால் தெரியாத மாதிரி உருண்டையாக்கி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் எல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி முடிச்சாச்சு. எனக்கு 7 தான் வந்திருக்கு. இதில் வேணா 2 கூட பண்ணியிருக்கலாம். பட் நான் கொஞ்சம் பெருசாக பண்ணாதனால 7 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இனி இதுக்கு மேலே ஒரு 2 கோட்டிங் உண்டு. ஸோ அது 2 மெத்தடில் பண்ணலாம். முட்டைனாலையும் பண்ணலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் மைதா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி முட்டைனால தான் பண்ண போகிறேன். நான் அதுக்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இனி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை இதில் முக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு கோட் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு கோட் முக்கி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த உருண்டையும் எடுத்து முட்டையில் முக்கி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பண்ண தெரியாதவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டைகளை அதில் போடலாம். எண்ணெய் சூடாகியாச்சு. இனி நம்ம லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உருண்டையை ஃபஸ்ட்டில் போடுறேன். லைட்டாக வெளியில் மட்டும் வெந்தால் போதும். ஆல்ரெடி நம்மளோட பழம் வெந்து தான் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வெந்துக்கிட்டாலே போதும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க, எல்லா இடமும் ஃப்ரை ஆகி கிடைக்கிறதுக்காக. சாக்கோ லாவா பனானா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி அதை தட்டில் மாற்றிக்க போகிறோம். சாக்கோ லாவா பனானா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரும் அந்த பனானோட ஃப்ளேவரும் சூப்பராக வந்துருக்கு. அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching our channel.